வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் இப்பொழுது வெளியிட இருக்கார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் புதிய ஆசிரியர் நியமனங்களை எப்பொழுது தொடங்க இருக்கார். ஸோ இதை பற்றின முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு கொள்கை முடிவை அறிவிக்க இருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் டெட்டு. ஸோ தமிழகத்தில் இந்த டெட்டு ஸ்பெஷல் டெட்டு டீச்சர்ஸ்க்கு உண்டான ஸ்பெஷல் டெட்டோடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாகும். ஆகஸ்ட் 24 தமிழக அரசுடைய கொள்கை முடிவு. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான மதிப்பெண்களில் 60 மதிப்பெண்ணாக குறைக்கணும், அனைவருக்குமே சமமான ஒரு 60 மதிப்பெண்ணாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொள்கை முடிவுகளை தமிழக அரசு வெளியிடுக்கிறாங்க கோர்ட் மூலமாக. ஸோ அந்த ஆகஸ்ட் 24 கொள்கை முடிவு வெளியிட்ட மதியமே பார்த்திங்கன்னா அன்னைக்கு மாலையே டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ரிசல்ட், இந்த ஸ்பெஷல் டெட்டோடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு ஜிஓவையும் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட போகிறாங்க, தயாராகிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள் 28,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நாங்கள் நிரப்பி காட்டுவோம் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, பிடி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வுகளை நடத்தி உடனடியாக இந்த நியமனங்களையும் நாங்கள் முடித்து வைப்போம் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா புதிய வேகன்சிஸை உருவாக்கி அவர்களுக்கு உண்டான போஸ்டிங்கையும் நாங்கள் போட இருக்கோம் அப்படின்றதையும் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் டெட்டில் பாஸ் பண்ண உண்டான மதிப்பெண்கள் விரைவில் மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ண உண்டான பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜீவோவாக வழங்க இருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர்கள் புதிய நியமனம் எப்பொழுது? எதிர்பார்க்கப்படும் அறிவிப்புகள் என்னென்ன? ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளார ஆசிரியர்களுடைய நியமனத்துக்கு உண்டான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியாகும். மேலும் நவம்பர் மாதம் இதற்கான போட்டித் தேர்வுகள், நவம்பர் மாதம் ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டு வருவதாக அந்த தகவலும் நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுதாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு சில முக்கியமான செய்திகள். மேலும் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் 2027 ஆனுவல் பிளானரை நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த ஆனுவல் பிளானரில் எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த தேதியில் நடக்கும் அப்படின்றத பற்றியும் ஒரு சில முக்கியமான தேர்வு தேதிகள் மற்றும் காலி பணியிடங்களை குறித்த அறிவிப்பையும் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் நமக்காக வெளியிட போகிறாங்க பள்ளி கல்வித்துறை. ஸோ பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்களும் தற்சமயம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற எஸ்எம்சி மூலமாக விண்ணப்பித்து தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.